அடே நீங்க இன்னும் பிளான் மட்டும் தான் போட்டுட்டு இருக்கீங்களாடா? அப்ப ஒரு பையன் அந்த நெக்லஸ் தூக்கறதுக்கு ட்ரை கூட பண்ணலையா? ஏன்டா நேத்து நைட்டு நீங்க போட்ட பிளானை பார்த்து நான் கூட என்னமோ ஏதோ நினைச்சடா. கண்டிப்பா காலையில நெக்லஸ் தூக்கி இருப்பீங்க, காலையில அங்க நெக்லஸ் இருக்காது, காலங்காலத்துல மிகப்பெரிய சண்டை இருக்குன்னு சொல்லி பார்த்தா நீங்க என்னடா காலையிலயே பிளான் தான் போட்டுட்டு இருக்கீங்க. அப்ப நேத்து நைட்டு போட்ட பிளான், நேத்து நைட்டு நீங்க கூட்டமா சேர்ந்து ஆளாளுக்கு ஒரு பெட்ஷீட் எல்லாம் எடுத்து பெட்ஷீட்டை தூக்கி போட்டு கவுத்திட்டு நெக்லஸ் தூக்குறோம்னு சொல்லிட்டு இவ்வளவு பெரிய பிளான போட்டீங்களா? ஏன்னா காலையில எட்டி பார்த்தா நெக்லஸ் அங்கதான் இருக்கு, நீங்க திரும்பி உட்கார்ந்து அதே பெட்ஷீட் பிளான பேசிட்டு இருக்கீங்க. அப்ப நேத்து நைட்டு என்னத்தான் பண்ணீங்க? நான் ஒரு 2.5 வரத்துக்கு பார்த்தேன் ப்ரோ. 2.5 வரத்துக்கு லைவா பார்த்துட்டு தான் இருந்தேன். அவ்வளோ நேரம் ஃபுல்லாக பிளானை போட்டு ஆளாளுக்கு ஒரு பெட்ஷீட்டை கையில் எடுத்து அப்படியே பக்காவா அந்த லிவிங் ஏரியாவில் வந்து ஆளாளுக்கு ஒவ்வொரு இடத்த பிடிச்சி பக்காவா செட்டிங் போட்டு படுத்திருந்தாங்க. அப்போ கூட நான் என்ன நினைச்சேன் தெரியுமா ப்ரோ? சரி கண்டிப்பாக தூக்கிடுவாங்க, நான் கொஞ்சம் லேட் ஆகும் போல, அதனால மக்களுக்கு அவங்களுக்கான பிளானை மட்டும் சொல்லிட்டு போயிடுவோம்னு சொல்லிட்டு இந்த டீம் போட்ட பிளானை மட்டும் மக்களுக்கு சொல்லிட்டு போயிட்டேன். ஓகேவா? காலங்காலத்தில் முதல் வீடியோல பார்த்துருப்பீங்க. ஆனால் காலையில் எந்திரிச்சு வந்து பார்த்தா இன்னும் பிளான் மட்டும் தான் போயிட்டு இருக்கு ப்ரோ. இன்னும் பிளான் மட்டும் தான் போயிட்டு இருக்கு. ஒரு பையன் நெக்லஸ் பக்கத்திலே போல. அப்ப நேத்து நைட்டு என்னடா பண்ணீங்க? தூங்கிட்டீங்களா? சத்தியமா சொல்றேன் ப்ரோ, இந்த டீமை மாதிரி தற்கொலை டீமை நான் பார்த்ததே கிடையாது. நேத்து நைட்டு பக்காவா ஒரு கேப் இருந்துச்சு அவங்களுக்கு. ஓகேவா? ஏன்னா நேத்து நைட்டு ரெட்ரோ டீமை பொறுத்த வரைக்கும் மொத்தம் 3 பேர் தான் முழிச்சு உட்கார்ந்துருந்தாங்க. நம்ம திவ்யா, பிரஜன், அப்புறம் விக்ரம் 3 பேர் மட்டும் தான் முழிச்சு உட்கார்ந்துருந்தாங்க. இந்த பக்கம் மாடர்ன் சினிமாஸ்ல ஒரு 7 பேர் பிளான் போட்டாங்க. ஓகேவா? ஏன்னா சபரியை பொறுத்த வரைக்கும் அவர் ஜெயில உட்கார்ந்துருந்தாரு. மற்றபடி எல்லாருமே சேர்ந்து பிளான் போட்டாங்க. பெட்ஷீட்டை தூக்குறோம், நடந்து போறோம், பெட்ஷீட்டை மேல போடுறோம், கவுத்துறோம், நகையை தூக்குறோம், ஓடுறோம்னு சொல்லிட்டு நேத்து நைட்டு பக்காவா பிளான் போட்டிருந்தாங்க. நான் கூட அந்த பிளானை பக்காவா பண்ணுவாங்கன்னு பார்த்தா ஒரு 2.5 இருக்கும் ப்ரோ. கரெக்டா ஒரு 2.5 இருக்கும். இவங்க எல்லாம் ஆளாளுக்கு அந்த பெட்ஷீட்டை தூக்கி அப்படியே லிவிங் ஏரியாக்கு வந்தாங்க. ஓகேவா? அப்ப கவுத்த போறாங்கன்னு பார்த்தா இவங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா செட்டிங் போட்டிருக்காங்க. அப்படியே அந்த லிவிங் ஏரியா சோஃபால போயிட்டு காமு மாமா, பாரு, எஃப்ஜே இவங்க 3 பேர் படுத்துக்கிட்டாங்க. ஓகேவா? இதெல்லாம் நான் செட்டிங் நினைச்சேன். ஃபர்ஸ்ட் நான் எப்படி நினைச்சேன்னா புலி பதுங்கிறதே பாயறது தானடா அப்படின்ற மாதிரி இவங்க பதுக்கிட்டு இருக்காங்கன்னு சொல்லி தான் நான் பார்த்தேன். அங்க போய் இவங்க படுத்திருந்தாங்க. இந்த பக்கம் தரையில பாத்தீங்கன்னா நம்ம சாண்ட்ரா, ரம்யா, வியானா இவங்க எல்லாம் அங்க தரையில படுத்திருந்தாங்க. நம்ம வினோத் மட்டும் எங்கேயோ ரூம்ல போய் படுத்துட்டாரு. மொத்தமா செட்டிங் போட்டு படுத்திருந்தாங்க. நான் கூட எதிர்பார்த்தா ஒரு 1/2 மணி நேரம் கழிச்சு புலி பாயற மாதிரி இந்த 7 பேர் சேர்ந்து பாஞ்சிருவாங்கன்னு பார்த்தா பாயவே இல்லை ப்ரோ. இதுல பெரிய சிரிப்பு என்ன தெரியுமா? கொஞ்ச நேரம் கழிச்சு பிரஜன் கூட தூங்க போயிட்டாரு. ஆப்போசிட் டீம்ல 2 பேர் மட்டும் தான் இருந்தாங்க. யாரு? நம்ம விக்ரம், அடுத்த திவ்யா 2 பேர் மட்டும் தான் முழிச்சு உட்கார்ந்துருந்தாங்க. இதுல திவ்யா நேத்து நைட்டு உட்கார்ந்து காமெடிலாம் பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா இந்த டீம் அவ்வளவு காமெடி பண்ணிட்டு இருந்துச்சு. இவனை பிளான் போடுறாங்க பேர்ல ஆளாளுக்கு ஒரு முக்க பிடிச்சு உட்கார்ந்து இருந்து தூங்கிட்டானோ ப்ரோ. தூங்கிட்டானோ. சாண்ட்ரா மட்டும் தெரியாம முழிச்சிட்டாங்க. ஓகேவா? சாண்ட்ரா மட்டும் முழிச்சிட்டாங்க. ஏன்னா திவ்யா வந்து எதையோ தூக்கி போட்டு விளாண்டுட்டு இருந்தாங்க. சாண்ட்ரா முழிச்சிட்டு ஒவ்வொருத்தரையா போயிட்டு எழுப்புறாங்க. ஏய் வா வா நெக்லஸ் எடுப்போம்னு சொல்லிட்டு எல்லாம் அக்கா நாளைக்கு காலையில பாத்துக்கலாக்கா, தூக்கம் வருதுக்கான்னு சொல்லிட்டு எல்லாம் படுத்து தூங்கினே இருக்கு. எல்லாம் படுத்து தூங்குது. இதை திவ்யா வேற நடந்து வந்து அப்புறம் கைஸ் உங்களுக்கு ஏதாவது ஹெல்ப் வேணா சொல்லுங்க, நான் வேணா உங்களை எழுப்பி விடுறேன். ஏதாவது டைம் இந்த டைமுக்கு அந்த டைமுக்கு எழுப்பி விடணும்னா சொல்லுங்க, அந்த டைம் உங்களை கரெக்டாக எழுப்பி விட்றேன்னு சொல்லிட்டு திவ்யா உட்காந்து காமெடி பண்ணிட்டு இருக்காங்க. பட் இவனை போட்ட பிளான் படி நைட்டோட நைட்டை அடிச்சிருந்தா கூட எனக்கு தெரிஞ்சு செயினை தூக்கிருக்கலாம். ஆனால் நைட் அடிக்கல. ஆனால் நேற்று நைட்டு ஒரு சம்பவம் நடந்துச்சு ப்ரோ. இவங்க எல்லாம் தூங்கிட்டு ஜெயிலில் உட்காந்துருக்க சபரியை போய் குறை சொல்லிட்டு இருந்தாங்க. சபரி நீ வந்து இந்த செயின் எடுத்து கொடு, நீ வந்து ஜெயில இருந்து அப்படி வர்ற மாதிரி வந்து அப்படியே செயின் எடுத்து என்கிட்ட கொடுத்துரு, நான் வச்சுக்கிறேன்னு சொல்லிட்டு நம்ம சாண்ட்ரா நடுராத்திரி போயிட்டு சபரி கிட்ட பிளான் கொடுத்துட்டு இருக்காங்க. அப்போ சபரி சொல்றான், ஏங்க நான் ஜெயிலில் இருக்கேன், நான் எப்படி வர முடியும் அப்படின்னா நம்ம சாண்ட்ரா அப்பெல்லாம் எதுவும் இல்லை, ஜெயிலில் இருந்தா என்ன இந்த டாஸ்க்குள்ளே தானே இருக்க, நீ வந்து எடுக்கலாம், நீ வந்து எனக்கு எடுத்து கொடுன்னு சொல்லிட்டு நேற்று நைட்டு அக்கா சொன்னாங்க. அப்போ கூட நான் நினச்சேன் சரி எப்படி தூக்கியிருப்பாங்கன்னு சொல்லிட்டு நான் தூங்க போயிட்டேன். பார்த்தா பெட்ஷீட்டை கவுத்தி தூக்கிறதா பிளான் போட்ட இவனு பெட்ஷீட்டை மூடிட்டு தூங்கி இருந்திருக்கானு ப்ரோ. ஃபுல்லாக தூங்கியாச்சு. இதில் காலில் திருப்பி எழுந்திரிச்சு திருப்பி பிளான் போட்டுட்டு இருக்கானு. எப்படி காலில் திருப்பி முக்கில் உட்காந்து பக்காவாக பிளான் போட்டுட்டு இருக்கானுவேன். இதில் பாரு, நம்ம காமு மாமா, எஃப்ஜே இவங்கெல்லாம் பேசும்போது எனக்கு செம்ம சிரிப்பு தான் வருது ப்ரோ. ஏன்னா என்ன சொல்கிறாங்கன்னா இன்னைக்கு தூக்கிடுவோம், நேற்று நைட்டு நம்ம தூக்கியிருக்கணும், பட் நம்ம லைட்டாக மிஸ் பண்ணிட்டோம், இன்னைக்கு தூக்கி எப்படிங்க இன்னைக்கு தூக்குவீங்க? நேற்று வெறும் 2 பேர் தான் உட்காந்துருந்தாங்க, அப்பவே உங்களால் தூக்கம் இல்லை. இன்னைக்கு மொத்த டீமுமே அந்த நகையை சுற்றி உட்காந்து எப்படி தூக்குவீங்க? அது மட்டும் இல்லாமல் ஒரு மெயின் கேரக்டர் வரை முழிச்சிட்டு யாரு நம்ம அமித் அவர்கள் வரை முழிச்சு உட்காந்துருக்காப்புல. அமித்தை பொறுத்த வரைக்கும் அவர் ஒரு 7 அடிக்கு இருக்காப்புல. அவர் தலையில் எப்படி நீங்கள் பெட்ஷீட்டை போட்டு மூடுவீங்க? அது மட்டும் இல்லாமல் அந்த மனுஷன் கொஞ்சம் ஸ்ட்ராங்கும் கூட. ஓகேவா? அவர் மண்டையில போய் நீங்கள் பெட்ஷீட்டை போட்டீங்கன்னா அவர் ஒரு சுத்த போட்டு உங்க எல்லாருமே சுற்றி விட்டுருவாப்புல. அப்படி இருக்கும்போது காலையிலேயே திருப்பி ரொம்ப கான்ஃபிடென்ஸாக பிளான் போட்டுட்டு இருக்காங்க. இதெல்லாம் வியானா சொல்றதை பார்க்கணுமே. நீங்கள் பாருங்க, நீங்கள் எல்லாருமே அப்படியே நடந்து போயிட்டு எல்லார் மண்டையில டப்புன்னு கவுத்திருங்க. நான் தூக்கிட்டு
தூக்கிட்டு குடுன்னு வெளியே ஓடி வந்து எங்கேயா வீசிடுறேன், யார் எடுத்தா எப்படி எடுத்தான்னு யாருக்குமே தெரியாது, சண்டை வந்தா கூட பரவாயில்ல நம்ம சண்டை போடலாம், ஆனா நெக்லஸ் எடுத்தே ஆகணும்னு சொல்லிட்டு காலையில் உட்காந்து பிளான் போட்டுட்டு இருக்காங்க. எப்படி இவங்க முடிவுக்கு வந்துட்டாங்க, இவங்களோட ஈகோ வந்து ட்ரிகர் ஆயிடுச்சு, சண்டை போட்டாலும் பரவாயில்ல அந்த நெக்லஸ் அந்த இடத்த விட்டு தூக்கணும்னு சொல்லி முடிவு பண்ணியிருக்காங்க. ஆனால் இந்த தற்கொலை கூட்டத்துக்கு ஒன்று புரிய மாட்டேங்குது, நீங்கள் சண்டை போட்டாலும் சரி என்ன போட்டாலும் சரி நீங்கள் மொத்தமாக அங்கே கை வைக்க போகும்போது அங்கே இருக்க எல்லாரும் பார்த்துட்டா நீங்கள் எல்லாருமே ஜெயிலுக்குள்ளே போகணும். ஏன்னா பிக் பாஸ்க்கான ஒரு ரூல்ஸ் இருக்குல்ல, எடுக்க முயற்சி பண்ணும்போது பார்த்துட்டாலே நீங்கள் ஜெயிலுக்கு போக வேண்டியிருக்கும். அப்படி இருக்கும்போது இப்படி நீங்கள் கையை கொண்டு வந்து ட்ரை பண்ணுறீங்க அப்படிங்கும்போது ஒருத்தன் பார்த்துட்டாலே நீங்கள் அவுட்டுங்க, அந்த நகையை உங்களால் எடுக்க முடியாது. அதுவே புரியாம மொத்தமாக உட்காந்து மொத்தமாக போகலாம் என்ன மொத்தமாக நேற்று நைட்டு தூக்கிறத விட்டுட்டு நல்லா தூங்கிட்டு காலையில் உட்காந்து பிளான் போட்டுட்டு இருக்காங்க. இதில் காலையில் உட்காந்து சபரியை குறை சொல்லிட்டு இருக்காங்க. ப்ரோ சபரி வந்து உதவி பண்ணியிருக்கலாம், சபரி இப்போ உதவி பண்ண மாட்டேங்க, சபரி வரமாட்டேங்க, சபரி வந்து அந்த குகைக்குள்ளே உட்காந்துருக்கான், சபரி நேற்று நைட்டே ஜெயிலில் இருந்து வந்து தூக்கி கொடுத்துருக்கலான்னு சொல்லிட்டு எல்லாரும் சேர்ந்து சபரியை சொல்கிறாங்க. என்ன எங்கள் அண்ணனை பார்த்தா உங்களுக்கு எப்படி தெரியுது? ஏங்க அவர் ஜெயிலில் இருக்காருங்க, அவர் எப்படி வந்து எடுத்து கொடுக்க முடியும்? நீங்கள் நல்லா கொரட்டை விட்டு ஆன்னு தூங்கிட்டு சபரியை போட்டு அடிச்சிட்டு இருக்காங்க. ஏன் இந்த எஃப்ஜே பிடிச்சி போட்டு அடிக்க வேண்டியதுனே? அவன் தான் நீங்கள் பிளான் பண்ண 10 நிமிஷம் ஒரு முக்கில் போய் படுத்து ஆன்னு தூங்கிட்டு இருந்தான். இதில் சிரிப்பு என்னன்னா, நேற்று நைட்டு ஒரு 3:30 இருக்கும், ஆமாம் 3 மணி இருக்கும், நம்ம சாண்ட்ரா வந்து எந்திரிச்சு ஒவ்வொருத்தரையா எழுப்பி சபரி கூப்பிட்றான் வாங்க சபரி கூப்பிட்றான்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தரையா எழுப்பி சபரி கிட்ட அனுப்புனாங்க. ஆனால் சபரி அங்கே உட்காந்து ஒரே வார்த்தை தான் சொன்னார், ஏன்டா அப்பவே தூக்கி இருக்கலாம்டா, ஏன்டா தூங்குனீங்கன்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தை தான் கேட்டார், அவ்வளோதான். எல்லாம் கடுப்பாய் திருப்பி போய் படுத்துட்டு. ஏன்னா எஃப்ஜே பொறுத்தவரைக்கும் மைக்கெல்லாம் போட்டு ரொம்ப ஆர்வமாக நடந்தோம் தான். சபரி சொன்ன அந்த ஒரு வார்த்தையை கேட்டுட்டு கிடுகிடுன்னு உள்ள நடந்து வந்து மைக்கை கழட்டி வச்சுட்டு பெட்ஷீட்டை போட்டு தூங்கிட்டான். ப்ரோ நல்லா தூங்கிட்டு திருப்பி காலையில் உட்காந்து பிளான் போட்டுட்டு இருக்காங்க. இதில் பெரிய சிரிப்புன்னு தெரியுமா, நேற்று நைட்டு இந்த டீம் பக்காவாக தூங்கிட்டாங்க. ஆனால் ரெட்ரோ டீமை பொறுத்தவரைக்கு 2 பேர் முழிச்சு உட்காந்துருப்பாங்க, மற்றபடி எல்லாம் தூங்குவாங்க. அடுத்து அந்த 2 பேர் தூங்குவாங்க, இன்னொரு 2 பேர் முழிச்சு உட்காந்துருப்பாங்க. அடுத்து அந்த 2 பேர் தூங்குவாங்க, இன்னொரு 2 பேர் முழிச்சு உட்காந்துருப்பாங்க. இந்த மாதிரி பக்காவாக கொண்டு போனாங்க ப்ரோ, பக்காவாக கொண்டு போனாங்க. அது டீமா இது டீமா? அது மட்டும் இல்லாமல் அந்த டீமை பொறுத்தவரைக்கும் நேற்று தூங்காமல் அவ்வளோ விஷயங்கள் பண்ணிட்டு காலங்காலத்தில் டாஸ்க்கு ரெடி ஆயிட்டாங்க. டாஸ்க்கு ரெடி ஆயிடுச்சு, டாஸ்க்கு ட்ரெஸ் எல்லாம் மாற்றி மேக்கப் எல்லாம் போட்டு சம்முன்னு உட்காந்துருக்காங்க. ஆனால் அந்த மாடர்ன் சினிமாஸ் இருக்கு தெரியுமா, நேற்று நைட்டும் நல்லா கொரட்டை விட்டு தூங்கிட்டு காலங்காலத்தில் திருப்பி பிளான் போடுறாங்க. வரல இன்னும் குளிச்சு கிளம்பல, எல்லாம் ஊத்த நிறைய சுத்திட்டு இருக்கு ப்ரோ. ஆல்ரெடி இந்த சட்டத்துணியை மாற்றக்கூடாதுன்னு ஒன்று இருக்கு, இந்த சட்டத்துணி தான் நீங்கள் சுற்றணும். அப்படி இருக்கும்போது கண்டிப்பாக ஸ்வெட் ஆகும், ஸ்மெல் வரும். இந்த இலவை புரிஞ்சிக்காம அது பாட்டுக்கு சுற்றிட்டு இருக்கு ப்ரோ. எல்லாம் ஏசி ரூமாவே இருந்தாலுமே கண்டிப்பாக ஸ்மெல் வரும் ப்ரோ, அது வந்து உங்களுக்கே புரியும், கண்டிப்பாக ஸ்மெல் வரும். பைத்தியக்கார பையில குளிக்க மாட்டேக்கானு ப்ரோ, நாத்தம் பிடிச்சவன்லாம் இருக்கானு, நாத்தம் பிடிச்ச பையில எங்க இருந்து வந்தானு தெரியல. இன்னும் ஒருத்தன் கூட குளிக்காம பிளானை மட்டுமே போட்டுட்டு இருக்கானு. இதுல காலங்காலத்துல திருப்பி பெட்ஷீட்டை கவுத்துறதுக்கு பிளான் போட்டாச்சு. இந்த பெட்ஷீட் மேட்டரை எவன் கொண்டு கொடுத்தான்னு தெரியல ப்ரோ. பெட்ஷீட்டை கவுத்தி எடுத்துடலாம்னு சொல்லிட்டு காலையில திரும்பியும் பிளான் போட்டு அப்படியே மெதுவா உள்ள நடந்து வந்தாங்க. ஓகேவா, உள்ள நடந்து வந்து ஒவ்வொருத்தனும் ஒவ்வொரு தசையில அப்படியே சுத்திட்டே இருந்தான். அப்ப கூட நான் நினைச்சேன் சரி அட்டாக் பண்ண போறானோ போல, ஏன்னா வெறும் 3 பேர் தான் அங்க இருக்காங்க, அப்போ கண்டிப்பாக அட்டாக் பண்ணிடுவாங்கன்னு சொல்லிட்டு நான் யோசித்தேன். ஓகேவா, ஆனால் வந்தது தான் வந்தாங்க. நம்ம பாரு சும்மா இல்லாமல் அமித்துக்கிட்ட போயிட்டு வம்பலுக்கு அங்கே பேரில் அமித்துக்கிட்ட தேவையில்லாமல் பேசி ஒரு மாதிரி கலகலன்னு ஆக்கிட்டாங்க மொத்த வீடு. ஏன்னா அக்கா சண்டை இழுக்க ஆரம்பிச்சிட்டாலே வீடு கலகலன்னு ஆயிரும். அந்த வகையில் லைட்டாக தூக்கத்தில் இருந்து நம்ம ரெட்ரோ சினிமாஸை அக்கா சண்டை போட்டு மொத்தமாக எழுப்பிவிட்டாங்க. இப்போ மொத்த டீமை இப்படி உட்காந்து பார்த்துட்டு இருக்கு, மொத்த டீம் இப்படி உட்காந்து பார்த்துட்டு இருக்கு. இவனை எத்தனை பேருக்கு பெட்ஷீட் போட போறானு. இதுல ரம்யா அவங்களுக்கான தலை பதவியை மிஸ்யூஸ் பண்ண ட்ரை பண்றாங்க. ஏன்னா சாண்ட்ரா பொறுத்தவரைக்கு அவங்களுக்கு ஒரு இளவும் புரிய மாட்டேங்குது ப்ரோ, எதுவுமே புரிய மாட்டேங்குது. அவங்களுக்கு வந்து எல்லாமே கண்ணை மறைக்குது. நேத்தனா ஜெயிலில் இருக்க சபரியை பிடிச்சி நீ எடுத்து கொடுன்னு கேட்குறாங்க. இன்னைக்கு என்னன்னா நம்ம அவங்க பேர் என்ன ரம்யாவை பிடிச்சி, ரம்யா நீ என்ன பண்ணு, யாரா 2 பேருக்கு பனிஷ்மெண்ட் கொடுக்குற மாதிரி அந்த ஜுவல்ஸ் பக்கத்தில் நிப்பாட்டி விட்டுரு, அவங்க அந்த ஜுவல்ஸ் பக்கத்தில் நிற்கட்டு, அப்படி நிற்கட்டு நம்ம அப்படியே ஒரு பிளானை போட்டு அப்படியே கவுத்தி தூக்கிடலான்னு சொல்லிட்டு ரம்யா கிட்ட சொல்கிறாங்க. ரம்யாவும் அதுக்கு அப்படியா சரி நான் அப்படி பண்ண பார்க்குறேன், 2 பேரை பக்கத்தில் நிப்பாட்டினா கரெக்டாக இருக்குமான்னு சொல்லிட்டு ரம்யாவும் சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ அவங்களுக்கான தலை பதவியை மிஸ்யூஸ் பண்ணுறாங்க. இப்போ கூட பார்த்தீங்கன்னா லைவ்ல வாண்டடாக அந்த ஜுவல்ஸ் பக்கத்துலேருந்து சண்டை போட்டுட்டு இருப்பாங்க, வாண்டடாக அந்த ஜுவல்ஸை சுற்றி தான் உட்காந்துட்டு இருக்காங்க. ஸோ என்ன பொறுத்தவரைக்கு இவங்க எடுத்துக்க மாட்டாங்கன்னு தோணுது. மேபி ஒரு மாதிரி ஃபிசிக்கலி ஒரு மாதிரி சண்டை கிண்டே போட்டு கையகையே பிடிச்சி இழுத்து ஒரு மாதிரி பண்ணால் மட்டும்தான் எடுக்க முடியும்னு எனக்கு தோணுது. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். பட் எல்லாருமே ரொம்ப உஷாராக இருக்காங்க எல்லாருமே. இதில் திவ்யாலாம் செம ப்ரோ, நேற்று நைட்டு ஃபுல்லாக செம ஃபன்னு, ஜாலியாக சுற்றிட்டு இருக்காங்க. திவ்யாவாகட்டும் விக்ரமாகட்டும் முழிச்சு உட்காந்து ஜாலியாக சுற்றிட்டு இருந்தாங்க. ஆனால் அந்த டீமை பொறுத்தவரைக்கு தூக்கத்தையும் போட்டுட்டு காலையில் தற்குறித்தனமாக திருப்பி கூட்டத்தையும் போட்டுட்டு இருக்குது. எனக்கு தெரிஞ்சு எடுத்துக்க மாட்டாங்க. ஏன்னா அக்கா வீட்டுக்குள்ள போய் சண்டை போட்டு ஒரு மாதிரி இது பண்ணாங்களா, சண்டையை போடல வேணுக்குன்னே வம்பெழுத்தாங்க. அதிலே அந்த கூட்டம் ஒரு மாதிரி தெளிஞ்சிட்டு ஒரு மாதிரி இப்போ பக்காவாக சுற்றிட்டு இருக்காங்க. இவங்க திருப்பி உள்ளே போயிட்டு சண்டை கிண்டே போட்டு எப்படியா நெக்லஸ் எடுத்துடலாம் ட்ரை பண்ணுறாங்க. கஷ்டம் ப்ரோ, அமித்துக்கு மேலே போடுறதுக்கே கஷ்டம்.
அமித் நல்ல ஒட்டகச்சிவிங்க மாதிரி இருக்காப்ல, நல்லா சம்மன் இருக்காப்ல. அவர் மண்டையில போய் போடுறதுக்கு மாதிரி அவர் பிடிச்சி தள்ளி விட்டுருவார். போ அங்கிட்டு என்ன ட்ரை பண்றேன்னு சொல்லிட்டு அவர் பார்த்தாலே போதும், நீங்க யாரெல்லாம் பக்கத்துல போறீங்க கையை விடுறீங்கன்னு சொல்லிட்டு. அப்படி பார்க்கும்போது முடிஞ்சிடும் அந்த டாபிக். ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்ன நடக்குன்னு சொல்லிட்டு. நீங்க சொல்லுங்க ப்ரோ, அவங்க பிளான் போட்டப்போ நீங்க என்ன நினைச்சீங்க? கண்டிப்பா நைட் எடுத்துருவாங்க நினைச்சீங்கல்ல? நான் கூட அந்த நம்பிக்கையில தான் தூங்கினேன். எப்படி வீடியோ காலில் பார்த்தா செயின் இருக்காது, கவுத்தி எடுத்திருப்பாங்கன்னு பார்த்தா பூரா பையன் கவுந்து தூங்கிட்டு இருந்திருக்கான். ஸோ இதை பத்தி உங்களுக்கான கருத்துன்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட்ல போடுங்க. அடுத்த பார்க்க